அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 கோனார் பொதுத்தமிழ் நியூ சிலபஸ் பேஸ்டு புத்தகம். இந்த புத்தகம் டிஎன்பிசி கொடுத்துக்கிற சிலபஸ் பேஸ்டு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா இலக்கணம் 25 வினாக்கள், சொல் அகராதி 15 வினாக்கள், எழுதும் திறன் 15 வினாக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் 10 வினாக்கள், வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் 15 வினாக்கள், எளிய மொழிபெயர்ப்பு 5 வினாக்கள், இலக்கியம் தமிழறிஞர் தமிழ் தொண்டு 15 வினாக்கள். இது சிலபஸ் பேஸ்டு புத்தகம். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள இலக்கண பாடத்திட்டம் ப்ளஸ் தமிழ் இந்த சிலபஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே கவர் ஆகுது. இந்த புத்தகம் பாருங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள இலக்கணத்தை தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. ஒரே இடத்துல கோடு எல்லாமே ஸ்கூல் புக் 6ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு. நீங்கள் கலைச்சொற்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழமொழிகள், திருக்குறள், நாலடியார் எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்த முக்கியமான புக்கு, இம்பார்ட்டன்ட் புக்கு கோனார் பொதுத்தமிழ் இலக்கணம், முழுமையான இலக்கண கொஸ்டின் பேங்க். இந்த புத்தகம் 1180 கொள்குறி வினா. இலக்கணத்தில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, எல்லாம் இலக்கணத்தை சார்ந்த கொஸ்டின்ஸ் 4 ஆப்ஷன்ஸோட டாபிக் வைஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்கன்னா பயிற்சி எடுத்துக்கலாம். அதாவது இலக்கணத்தை படிச்சுட்டு கொள்குறி வகை வினாவிடைகள் 4 ஆப்ஷன் கொடுத்து இந்த இதில் அதாவது இலக்கணத்தில் எப்படியெல்லாம் கொஸ்டின் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு இலக்கணத்தில் கொஸ்டினாக எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்போ இலக்கணத்தை நீங்கள் அழகாக படிச்சுட்டு பயிற்சி எடுத்துட்டு இப்போ இணை எழுத்துக்களில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அழகாக அடித்து பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் பேங்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புத்தகத்திலேருந்து கடந்த குரூப் 4 75+ இதை முழுமையாக படிச்சிருந்தா 75 மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுத்திருக்கலாம். ஏன்னா டிஎன்பிசி குரூப் 4 அவங்க 2025 குரூப் 4ல் அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டுருந்தாங்கன்னா 24 மதிப்பெண்கள் நேரடியாகவும், ஒரு 38 மதிப்பெண்கள் சிந்திச்சு போடுற மாதிரியும், ஒரு 30-32 மதிப்பெண்கள் சிலபஸ் தான், ஆனால் அவுட் ஆஃப் சோர்ஸ். எப்படி போனாங்கன்னா அவங்க சொல்லும் பொருளில் 5 வினாக்கள் எடுத்தாங்க, கலைச்சொற்களில் 13 வினாக்கள் எடுத்தாங்க, தமிழரின் தமிழ் தொண்டு 14 வினாக்கள் எடுத்தாங்க, இணை எழுத்துக்களை 2 கொஸ்டின், சுட்டு எழுத்தில் 2 கொஸ்டின், வினா எழுத்துக்களை 2 கொஸ்டின், வேர் சொல்ல 4 கொஸ்டின் எடுத்தாங்க, லகர வேறுபாடு மயங்கொலியில் கொஸ்டின் ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து கொஸ்டின் வந்தது. அடுத்தது அகரவரிசையிலேருந்து கொஸ்டின், ஒரு ஓர்லேருந்து கொஸ்டின் வந்தது. அடுத்தது மருவு சொற்கள்லேருந்து கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்குலேருந்து கொஸ்டின் வந்தது. மரபு தொடர்லேருந்து கொஸ்டின் வந்தது. பழமொழியிலேருந்து கொஸ்டின் கேட்டாங்க. ஊமை தொடர்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்க. ரைட்டுங்களா? அப்போ பெயரச்சம், வினையச்சம், இடைச்சொல், தன்வினை, பிறவினை எல்லாத்துலேயும் கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ எந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதனால் அடுத்த எக்ஸாம் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ண முடியும். இப்போ இந்த கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு லாஸ்ட்டில் ஆன்சர் இருக்குது. அழகாக பயிற்சி அடிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பேங்க் கோனார் பொதுத்தமிழ் இலக்கணம் கொஸ்டின் பேங்க். அடுத்தது கோனார் பொதுத்தமிழ் 2012 2024 வரை 150 தலைப்புகள் டாபிக் வைஸ் உங்களுக்கு பொறுத்து இந்த புத்தகம் அமைஞ்சது. அதாவது டிஎன்பிசி கேட்ட வினா ஒரிஜினல் வினாத்தாள், எதிர்ச்சொல், சந்திப்பிழை நீக்குதல், டிஎன்பிசியில் இதுவரையும் கேட்ட 2012 2024 வரையும் கேட்ட அகர வரிசைப்படி டாபிக் வைஸு இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா போதுமானது. ரைட்டுங்களா? இந்த பாருங்கள் டாபிக் வைஸ் உங்களுக்கு டிஎன்பிசி கேட்ட எக்ஸ்போர்ட் கமிட்டி கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஒரே இடத்துல தொகுத்து கொடுத்துருக்காங்க. அழகாக இந்த 3 புத்தகத்தை படித்தீங்களா 80+ கண்டிப்பாக எடுத்துடலாம், எளிமையாக எடுத்துடலாம். நீங்கள் இதுவா அதுவான்னு எந்த டவுட் இல்லாமல் நீங்கள் டெஸ்ட் பேட்ச்
வெளியில் போடுறதுக்கு இந்த 3 புக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டாலும் இந்த பயிற்சி இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் போட்டிருந்தா எந்த பயனும் இல்லை. இலக்கணம் தெரியாமல் டெஸ்ட் பேட்ச் போட்டால் பயன் இல்லை. நம்மளுடைய கலைவாணி அகாடமி உங்களுக்கு இலக்கண வகுப்பு உங்களுக்கு ஃப்ரீ, அது இலவசமாக பயிற்சி அளிக்கிறோம். இந்த புத்தகத்தில் எங்களிடம் வாங்கினால், அதாவது இந்த புத்தகம் நீங்கள் எங்களிடம் வாங்கினால் உங்களுக்கு இலக்கண பயிற்சி வகுப்பு இலவசமாக கொடுக்குறோம். எடுத்துக்காட்டாக 7 கொஸ்டின்ஸ் இப்போ உங்களுக்கு சொல்கிறோம். ஒரு ஓர் எங்கே பயன்படுத்த வேண்டும் என்றால், ஒரு என்பது ஓர் என்பது எங்கே பயன்படுத்தணும், ஒரு என்பது எங்கே பயன்படுத்தணும். ஓர் என்பது உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும், உயிர்மெய் எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். இந்த மாதிரி உங்களுக்கு நோட்ஸ் அழகாக ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு இந்த புத்தகம் வாங்கினால் இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் நான் இலக்கணம் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம். ஓர் உயிரெழுத்து ஊர், ஏரி, அப்போ ஓர் பயன்படுத்த வேண்டும். நகரம், வீடு, அப்போ நகரம்னா உயிர்மெய் எழுத்து, வீடு உயிர்மெய் எழுத்து, அதனால் உயிர்மெய் எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு தந்துடுவோம். இலக்கண புத்தகம் ப்ளஸ் சுட்டெழுத்து பாருங்க. சுட்டெழுத்துனா ஆ, இ, உ, அகச்சுட்டு புறச்சுட்டு 2 வகைப்படும். அகச்சுட்டு என்ப பிரித்தால் பொருள் தராது. அவன், இவன், உவன், அந்த ஆ, இ, உ எடுத்தா வன் பொருள் தரலனா அப்ப அகச்சுட்டு. புறச்சுட்டு என்பது அம்மனிதர், இவ்வீடு, உச்சோலை, இந்த அம்மு, இவ்வு, உச்சு இதெல்லாம் எடுத்துட்டா மனிதர். அம்மனிதர், அம்மா எடுத்துட்டா மனிதர், அப்போ பொருள் தருது. இவ்வீடு, இவ்வு எடுத்துட்டு வீடு, உச்சோலை, உச்சு எடுத்துட்டு பிரித்தால் பொருள் தரும். புறச்சுட்டு. அண்மைச்சுட்டுனா என்ன? அண்மைச்சுட்டுனா இகரத்தில் முடியும். அருகில் உள்ளது தான் அண்மைச்சுட்டு. அருகில் உள்ளது அண்மைச்சுட்டு. ஆனால் இகரத்தில் வரும். இவள், இவ்வீடு, இவ்வூர் இகரத்தில் அமைந்தால் அது அண்மைச்சுட்டு. சேய்மைச்சுட்டு என்பது தூரத்தில் அமையும். சேய்மைச்சுட்டு என்பது தூரத்தில் அடையும், அகரத்தில் முடியும். அவ்வூர், அவ்வீடு, அம்மனிதர் அகரத்தில் முடிஞ்சால் அது சேய்மைச்சுட்டு. சுட்டுத்திரிவு என்பது இப்பல் இந்த அதாவது ஆ, இ இப்பள்ளி, அந்த பள்ளி, இந்த பள்ளி, இந்த வந்தாலே சுட்டுத்திரிவு. இந்த மாதிரி இலக்கணம் உங்களுக்கு நோட்ஸ் அழகாக கொடுத்துருவோம். புணர்ச்சி பாருங்கள், புணர்ச்சி எல்லாமே உங்களுக்கு நோட்ஸ் அழகாக எழுதி உங்களுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு இலக்கண பயிற்சி வகுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். கலைவாணி அகாடமியில் இலக்கண வகுப்பு உங்களுக்கு அழகாக புணர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே நோட்ஸ் கொடுத்துருவோம். வல்லின மிகும், வல்லின மிகா இடம். நீங்கள் எந்த இலக்கணத்துக்கு நீங்களே அழகாக பயிற்சி கொடுக்குறோம். இந்த காசாத்தா போல் வல்லின மிகுமா மிகாதா எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்குறோம். ரைட்டுங்களா? நோட்ஸ் கொடுக்குறோம். இந்த புத்தகத்தின் விலை டிஎன்பிசி குரூப் 4 இந்த சிலபஸ் பேஸ்டு புத்தகம் 450, 400 ரூபா. இலக்கணம் கொஸ்டின் பேங்க் 300 ரூபா. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 350 ரூபா. ரைட்டுங்களா? நன்றி, வணக்கம்.